வணக்கம் நண்பர்களே, நம்ம மெர்க்குரி யூடியூப் சேனலில் ஒரு குட்டி கதை பார்ட் 4 பார்க்கலாமா? பிரீத்தி, ஸ்வேதா பல நாள் கழிச்சு மீட் பண்ணுற 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு வாக்குவாதம். கடவுள் என்பவர் இருக்கிறார் என்று ஒருவரும், கடவுள் இல்லை எல்லாம் மனித செயல் என்று மற்றொருவரும் வாக்குவாதம் செய்தனர். அவர்கள் விவாதிப்பதை பார்த்து கீர்த்தி, கடவுளை பற்றி எல்லா மதங்களும் ஒவ்வொரு முறை சொல்லிக் கொடுத்தாலும் நாம் அதை உணரவும் கடவுள் நம்மை அடையவும் எளிய வழி ஒன்று இருக்கு. அப்படியா? அது முடியுமா? எங்க சொல்லு பார்ப்போம். அதை உங்களுக்கு புரிய வைக்க ஒரு கதையை தான் சொல்லணும். ஒரு பரபரப்பான சாலை. ஒரு சிறிய வயது பையன் போகும்போது ஒரு வண்டி அவனை இடித்து தள்ளிவிட்டு வேகமாக சென்று விட்டது. அவன் விழுந்த வேகத்தில் உடலில் பல காயங்களோடு மயங்கி விழுந்தான். சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் அவனுக்கு தண்ணீர் கொடுங்க, ஆட்டோ கூப்பிடுங்க என பரபரத்தனர். ஆனால் முன்வந்து எதுவும் செய்யவில்லை. அப்போது அங்க வந்த ஒரு அம்மா ஐயோ என அலறி அவனை மடியில் போட்டுட்டு அழுது கொண்டே ஆட்டோவை அழைக்க அந்த கூட்டம் அடிபட்டவனின் தாய் வந்து விட்டாள். இனி அவள் பார்த்து கொள்வாள் என கலைந்தது. அவங்களும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்க, நர்ஸ் இந்த மருந்து எல்லாம் உடனே வாங்கிக்கிட்டு வாங்கம்மா, உங்க பையனை காப்பாத்திடலாம் சீக்கிரம் என்று சொன்னதும் அந்த அம்மா சீக்கிரமா போய் மருந்துகளை வாங்கிக்கிட்டு காசு கொடுத்துடலாம் அப்படின்னு பாக்குறப்ப அவங்க கிட்ட காசு இல்ல. அந்த மெடிக்கல் கடைக்காரரும் காசு கொண்டுட்டு வாங்க, மருந்து தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 பவுண்ட் தோட வச்சுக்கிட்டு மருந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மெடிக்கல் கடைக்காரருக்கு ஒரு சந்தேகம், இது தங்கமா இல்லையானே தெரியல, எப்படி நம்ம மருந்து தரதுன்னு. அவர் மருந்து கொடுத்தாரா இல்லையா, அந்த அம்மா பையனை எப்படி காப்பாத்தினாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் அடுத்த வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.